So hey guys, for you all, I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட பர்சனுக்கு என்னென்ன ஒரு சில விஷயஸ் இருக்கு அப்படின்ற பத்தி பார்க்கலாம். பேசிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்னென்ன விஷயம்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, எஸ்பெஷலி உங்ககிட்ட அப்படின்றத பத்தி நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். So please give us support on the hype option. So let's start the reading now. That is actually a so beautiful kind of an energy. அண்ட் நான் ஒரு மிக்ஸ்ட் எனர்ஜிஸ் தான் இங்கே வந்து பார்க்குறேன். உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த பர்சனோட எனர்ஜிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகிறது எல்லாமே நான் இங்கே வந்து பார்க்க தான் செய்கிறேன். அண்ட் அது ஒரு எமோஷனல் ட்ராப்பாக தான் இங்கே வந்து இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக உங்கள் பர்சன் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்க பர்சன் எதர் வந்து ஒரு ஏர் எலமெண்ட்டாக வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மிதுன ராசியாக வந்து இருக்கிறது, இல்லை துலாம் ராசியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில எனர்ஜிஸ் நான் இங்கே வந்து பார்க்குறேன். அண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு கும்பராசியாக கூட அவங்க வந்து இருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்கும்போது உங்கள் பர்சன் ஒரு ஃபயர் சேனாவும் வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேச ராசியாக அவங்க வந்து இருக்கிறது, ஒரு தனுசு ராசியாக அவங்க வந்து இருக்கிறது. அந்த மாதிரி எனர்ஜிஸ்மே நான் வந்து பார்க்குறேன். சில பேருக்கு உங்கள் பர்சன் ஒரு வாட்டர் எலமெண்ட்டாகவும் வந்து இருந்திருப்பாங்க. ஒரு மீன ராசி, கடகராசி, அந்த மாதிரி ஒரு சில எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ பொதுவாகவே இங்கே எல்லா ஜோடியாக் சைனுமே இங்கே வந்து ப்ரெசென்டபிளாக தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ மெயினாக இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்குமே இந்த விஷயம் வந்து சூட்டபிளாக தான் வந்து இருக்கும். இந்த ரீடிங் பொதுவாகவே உங்கள் பர்சனுக்கு ஒரு சில ஆக்ஷன் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க. பாஸ்ட் ஒரு 8 to 9 months-ஆவே இந்த பர்சனோட மனசில் நிறைய விஷயம் வந்து ஒரு போராட்டமாகவே தான் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது ஆனால் அவங்க உங்ககிட்ட வந்து எதையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின அந்த ஒரு கேராக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான ஒரு சில ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான ஒரு சில விஷயம் அவங்க பண்ணணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இவங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்து இவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் அந்த விஷயம் வந்து இருக்கு. நிறைய நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்க பர்சனை இப்ப தனியா உட்கார வச்சோம், தனியா தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலுமே, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின தாட் அவங்க மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 8 to 9 months-ஆவே ஒரு சில பிளானிங் வச்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஆனா அதோட பிளானிங்கா இருக்கட்டும், அவங்க நினைக்கிற சில விஷயமா இருக்கட்டும், அது எதுவுமே அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சோல்மேட்டா தான் நீங்க வந்து தெரியுறீங்க. அவங்களுக்குரிய ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா தான் வந்து இங்க வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு சோல்மேட், ஒரு டிவைன் மாஸ்கின், ஒரு டிவைன் ஃபெமினோட எனர்ஜிஸ் தான் இங்க நான் வந்து பாக்குறேன். இந்த பர்சன் கூட உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு இவங்க கூட பழகின நாட்கள் ஒரு கம்மியான நாட்களா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப வருஷம் நீங்க வந்து பழகிருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, அந்த ஒரு சோல்மேட்டோட எனர்ஜிஸ் இந்த பர்சன் வந்து சென்ஸ் பண்ண தான் வந்து செய்றாங்க. சம்திங் இந்த பர்சனுக்கு நீங்க ரொம்பவே வந்து அவங்களோட மனசுல வந்து ஒரு க்ளோஸ்டு ஹார்ட்டான ஒரு பர்சனா தான் வந்து இருக்கீங்க. உங்களுக்குன்னு அந்த ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும், உங்களுக்குன்னு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்களோட லைஃப்ல வந்து கொடுக்கணும். உங்களை வந்து இவங்களோட ஃபேமிலியில வந்து அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல்ரெடி மேரிடா வந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு அந்த ஒரு ப்ரையாரிட்டின்னு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அவங்களோட ஃபேமிலியில. ஸோ அந்த விஷயம் எல்லாமே இவங்க வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. செகண்ட் திங், இப்போ நீங்க வந்து அன்மேரிடா வந்து இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபேமிலியில உங்களை பத்தின விஷயத்த வந்து அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும், உங்களை பத்தி அவங்க சொல்றதா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களை பத்தி அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும். ஸோ அந்த சில விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன், உங்களுக்குரிய அந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் அந்த ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கறது, அந்த விஷயம்லாம் இவங்க வந்து பிளான் பண்ண தான் வந்து செய்றாங்க. அண்ட் உங்க பர்சனுக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாவே 2 பேரும் சேர்ந்து உங்களோட லைஃபோட ஃபியூச்சரை பத்தின பிளான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க ஒரு தாட்டா இருக்கு. ஸோ இந்த பிளான் எதை பத்தி வேணாலும் வந்து இருக்கலாம். சில பேருக்கு உங்களோட ஃபேமிலி ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு சில பிளானா இருக்கலாம். சில பேருக்கு 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சில ஒர்க் பண்றதோ, ஒரு சில பிசினஸ் பண்றதோ, இல்ல சில பேர் வந்து பார்க்கும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சில ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க பாக்குறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி லைக் மல்டிபிள் எனர்ஜிஸ் இங்க நான் வந்து பார்க்க தான் செய்றேன். இதுல வந்து ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சரை பத்தியுமே அவங்க ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை எப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துலயுமே உங்ககிட்ட அவங்க வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. இந்த விஷயத்த நான் வந்து பார்க்கும்போது
ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட விஷயமும் இருக்கு, கரியர் சார்ந்தப்பட்ட ஒரு சில விஷயமே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் உங்க பர்சன் ஏதாவது இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ஏதாவது பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு சில கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சில விஷயத்துல ஏதாவது ஒர்க் பண்றாங்க, இன்ஜினியரா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு சில விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களோட தாட் என்ன? ஸோ அத பேஸ் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணலாம்? 2 பேருக்குமே அந்த விஷயம் வந்து ஒரு மியூச்சுவலா இருக்கணும். 2 பேருக்குமே அந்த விஷயம் வந்து ஒத்து போகணும். 2 பேருமே அந்த விஷயத்த வந்து ஏத்துக்கணும் அப்படின்ற மாரி, அதாவது ஒருதலை பட்சமா அது வந்து இல்லாம 2 பேருமே அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கணும் அப்படின்றனால, ஸோ அவங்க அத சார்ந்தப்பட்ட சில விஷயங்கள உங்ககிட்ட வந்து கேட்கலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அத பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட விஷயமே தான் இதுல வந்து இருக்கு. ஓகே. ஸோ பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட்ல ஐ அம் நாட் சேயிங் தட் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கிடையாது. பொதுவா பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அத பத்தின சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்றதா இருக்கட்டும், அந்த மாரி ஏதாவது ஒரு சில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் அங்க கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அது இந்த ரிலேஷன்ஷிப்போட குரோத்த பேஸ் பண்ண ஒரு சில விஷயமா வந்து இருக்கும். ஓகே. ஒரு ஃபியூச்சர பேஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இங்க வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க பெர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்கும்போது, என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் பொதுவாவே ஜெனரலாவே என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்தாலும் சரி, இல்ல பொதுவாவே உங்களோட லைஃபா இருக்கட்டும், அவங்களோட லைஃபா இருக்கட்டும், என்னதான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருந்தாலும், 2 பேருமே எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு மாரி நெகட்டிவாவோ, இல்ல மத்தவங்களோட பேச்ச கேட்டு மேனிபுலேட் ஆறதோ, அந்த மாரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரியும் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு கன்ஃப்யூஷன், எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேனிபுலேட் ஆற மாரி எந்த ஒரு எக்ஸ்டர்னலாவோ யார் த்ரூ ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து மேனிபுலேட் ஆற மாரி ஆறதோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆற மாரி ஆறதோ, ஸோ அப்படி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே இந்த கனெக்ஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. என்னதான் கன்ஃப்யூஷனா இருந்தாலும் சரி, என்னதான் ஃபைட்டா இருந்தாலும் சரி, பட் அட் த சேம் டைம் நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்துரணும் அப்படின்றது தான் அந்த பெர்சனோட ஒரு மெயின் அல்டிமேட் ஏமா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஒரு பெரிய இது ஒரு அவங்களோட ஒரு கோல் லிஸ்ட்ல இதுவுமே ஒரு விஷயம் தான். அவங்கள பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அத அத அப்படியே வந்து சால்வ் பண்ணிட்டு 2 பேருமே அந்த ஒரு அட்டாச்மென்ட், 2 பேர் மேலயும் அந்த ஒரு ட்ரஸ்ட், 2 பேர் மேலயும் அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ மறுபடியும் ஒண்ணு சேர்றது. யார் என்ன பிரிக்க ட்ரை பண்ணா கூட மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்றதா இருக்கட்டும். 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கூட திருப்பி மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி அவங்க அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் வந்து எதிர்பார்க்கறாங்க. நான் அதனால தான் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சோல்மேட்டான ஒரு கனெக்ஷன் மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ மேபி இப்போ உங்க பெர்சன்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டரா இருக்கட்டும், ஒரு சில பிஹேவியரா இருக்கட்டும், ஒரு சில தாட்டா இருக்கட்டும், அது உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் வந்து மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ 2 பேரோட தாட், 2 பேரோட திங்கிங் ஒரு சில விஷயத்துல வந்துட்டு ஒரு கரெக்ட்டா சேமா அதே மாரியே வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த சில விஷயத்துல உங்க பெர்சன் கண்டிப்பா வந்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க உங்களோட விஷயத்துல. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க அந்த அந்த பெர்சனுக்கு ஏத்த ஒரு பெட்டர் ஹால்ஃபா தான் இங்க வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஒரு ஃபீமேல் வெர்ஷனாவோ, அவங்களோட ஒரு மேல் வெர்ஷனாவோ தான் அவங்கள வந்து அவங்க பார்க்குறாங்க. ஓகே. ஸோ லைக் அந்த ஒரு எனர்ஜிஸ் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு டெஃபினட்டா வேணும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க ஒரு சோல்மேட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ சோல்மேட்னா என்ன? என்ன ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஸோ அந்த கனெக்ஷன் திருப்பி திருப்பி அங்க வந்து ஜாயின் ஆயி அந்த பெர்சன் வந்து சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு எனர்ஜிஸ் தான். ஓகே. ஸோ அதனால இந்த பெர்சன் மேனிஃபெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, அந்த ஒரு சோல்மேட் லெவலான ஒரு கனெக்ஷன் தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பர்சனை நீங்க ஆல்ரெடி இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேரிடான ஒரு இப்ப நீங்க மேரிடான ஒரு பர்சனா இருக்கீங்க, உங்களோட ஸ்பௌஸ் தான் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நீங்க 2 பேருமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து மேரேஜ் அன்மேரிடா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சனை ஒரு லைஃப் பார்ட்னரா நீங்க சூஸ் பண்ணா தாராளமா நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. கண்ண மூடி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்சனை. ஏன்னா இவங்க கூட உங்களோட லைஃப் ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் தான் கண்டிப்பா வந்து இருக்கும். நிறைய விஷயத்துல டேக் கேர் பண்ணுவாங்க. உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மேல இந்த பர்சன் உங்களை கைட் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், டேக் கேர் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து இங்க பார்க்கும்போது ஒரு சூப்பரா தான் இங்க வந்து இருக்கு. உங்க பேரண்ட்ஸோட இந்த பர்சனோட எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க மேல அவ்வளோ கேர் அண்ட் அவ்வளோ லவ் அண்ட் உங்க மேல எப்படி சொல்றது எனக்கு அந்த ஒரு கிரேசினஸ் இந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன் இன் யோர் லைஃப். நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா
இந்த பெர்சன் ஏதாவது உங்களுக்காக ஒரு சில சர்ப்ரைஸ் ஏதாவது வந்து பண்ணலாம். சம் கைண்ட் ஆஃப் அ கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸா இருக்கட்டும். சில விஷயத்துல உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாரி இந்த பெர்சன் ஏதாவது வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சில ஸ்பெஷல் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கு. உங்க 2 பேரோட அனிவர்சரி ஏதாவது வருது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அனிவர்சரி இல்ல மேரேஜ் அனிவர்சரி ஆர் எல்ஸ் லைக் எனி கைண்ட் ஆஃப் அ பர்த்டே அந்த மாரி ஏதாவது வருது அப்படின்னா, இந்த பெர்சன் ஏதாவது உங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாரி ஒரு சில எஃபோர்ட்ஸ் இவங்க வந்து எடுப்பாங்க. ஒரு சில எஃபோர்ட்ஸ் கண்டிப்பா வந்து போடுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த பெர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மெசேஜஸோ, ஆம் எனிதிங் ஏதாவது ஒரு சில ஐ திங்க் ஒரு மெசேஜ் பேஸ்டான ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப வந்து ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கண்டிப்பா இவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த பெர்சனோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறப்போ, அகைன் அண்ட் அகைன் அந்த ஒரு சோல்மேட் எனர்ஜி, அந்த ஒரு மேரேஜ், அந்த ஒரு மேரிட்டல் வைப் அதுதான் இங்க நான் வந்து சென்ஸ் பண்றேன். இந்த பெர்சனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரிங் ஏதாவது வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பா வந்து இருக்கு இந்த பெர்சனுக்கு. ஸோ பொதுவாவே என்ன அப்படின்னா, லைக் அவங்க ஒரு ஒரு ரிங் உங்களுக்காக வந்து கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ அவங்க வந்து லைக் நீங்க அவங்களோட பெர்சன் அப்படின்றத வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த ஒரு கிஃப்ட் உங்களுக்காக வந்து குடுக்குற மாரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அவங்க ஏதாவது ஒரு சில கிஃப்ட் உங்களுக்கு குடுக்குறாங்க. நீங்க அத வியர் பண்ணிட்டு இப்ப நீங்க போறீங்க. யாராவது கண்டிப்பா வந்து கேட்பாங்க இல்லையா? ஸோ இது யாரு குடுத்தது அப்படின்னு. ஸோ அப்ப நீங்க லைக் உங்களோட பெர்சன் உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி அந்த சில விஷயம் நீங்க வந்து சொல்லணும் அப்படின்ற மாரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தேர் சம்திங் மார்க்கிங் தேர் பவுண்டரீஸ். அவங்க ஒரு சில விஷயம் வந்து என்னன்னா செட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்க லைஃப்ல ஒரு பெர்சன் இருக்காங்க. உங்கள இவ்வளவு தூரம் வந்து டேக் கேர் பண்றாங்க. உங்க மேல இவ்வளவு தூரம் அக்கறையா இருக்காங்க அப்படின்ற மாரி தே வாண்ட் டு பி ஷோ ஆஃப் அந்த ஒரு விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஃபைனலா நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிக்ரெட்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இவ்வளவு ஆசைகள் இருக்கு. இவ்வளவு விஷயம் வந்து செய்யணுன்ற அந்த ஒரு பிளானிங், அலைன்மென்ட் எல்லாமே வந்து இருக்கு. நெறைய விஷயம் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். பட் சின்ன சின்ன விஷயத்துல உங்க பெர்சன்னால வந்து இன்னுமே அந்த விஷயத்த வந்து செயல்படுத்த முடியல. இவங்களுக்கு 2 ப்ராப்ளம் இப்போதைக்கு கரண்ட்லி வந்து இருக்கலாம். மேபி அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். பெர்சனலாவும் இவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2 பிரச்சனைகள் அவங்களோட லைஃப்ல இப்போதைக்கு கரண்ட்லி அது இருக்கு. அதுதான் அவங்களோட தலையில இப்போ ஒரு ஹெவி பர்டனா வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவங்கனால எந்த ஒரு எஃபோர்ட்ஸுமே ரைட் நவ் அவங்கனால வந்து போட முடியல. அது இந்த பெர்சனுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கு. ரொம்ப நாளா இந்த விஷயம் யோசிச்சு யோசிச்சு வச்சுட்டே இருக்கோம். ரொம்ப நாளா இந்த விஷயம் நம்ம வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த விஷயத்த நம்மளால இன்னும் பண்ணாமலே இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு ரிக்ரெட் அவங்க மனசுக்குள்ள வந்து அவங்க டே பை டே அவங்கள அந்த விஷயம் வந்து கொண்டுட்டு தான் இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். தே ஆர் திங்கிங் அபௌட் இட். அவங்க உங்கள பத்தி ரொம்ப திங்க் பண்றாங்க. நிறைய விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது அவங்களால வந்து செயல்படுத்த முடியலையேன்ற அந்த ஒரு ரிக்ரெட்னஸ் அவங்க மனசுக்குள்ள வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன் ஃபைனலா இந்த ஆக்ஷன்ஸ எப்ப எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, சில பேருக்கு வித்தின் சம் மந்த்ஸ்க்குள்ள இவங்க வந்து எடுக்கலாம். மேக்ஸ் டூ மேக்ஸ் ஒரு 8 மந்த்ஸ் ஆஃப் கேட்டகரி நான் இங்க வந்து பார்க்குறேன். பட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது 8 மந்த்ஸா அப்படின்னு நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டாம். மோஸ்ட் ப்ராபப்லி இவங்களோட அந்த ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அவங்க எந்த மந்த் வேணாலும் அந்த சேஞ்சஸ வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். மேபி ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள கூட இந்த விஷயம் அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப, இந்த பெர்சனுக்கு என்னதான் ஒரு சில ரிக்ரெட் இருந்தாலும், இந்த பெர்சனுக்கு என்னதான் ஒரு சில ரிக்ரெட் இருந்தாலுமே, கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்குற மாரி இந்த விஷயம் எல்லாமே அவங்க ஷூரா வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால டோன்ட் வொரி அபௌட் இட். ஸோ சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ வித்தின் 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ளேயே இந்த பெர்சன் த்ரூ நீங்க எவ்வளோ ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் டைம் லிமிட் வந்து பார்க்குறப்போ ஒரு 8 மந்த்ஸ் ஆஃப் டைம் லிமிட் அப்படின்றத தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டா இங்க வந்து ஆக்ஷன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே அவங்க வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி தான் ஆசைப்படுறாங்க. அண்ட் ஃபியூச்சர் வைஸ் அவங்க அந்த விஷயத்த வந்து பண்ணவும் செய்வாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இட் டசன்ட் மீன் தட் அவங்களோட ட்ரீமா தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. அந்த விஷயத்த அவங்க டெஃபினட்டா வந்து ரியாலிட்டிலயும் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ எஸ் இந்த பெர்சனுக்கு உங்ககிட்ட வந்து நெறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். லேட் நைட் நெறைய விஷயம் வந்து சாட் பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஹேப்பியான ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே இந்த பெர்சன் வந்து ஆசைப்படதான் செய்றாங்க. அண்ட் உங்க மேல இந்த பெர்சனுக்கு வந்து அந்த ஒரு மேக்னெட்டிக் புல் அந்த ஒரு அட்ராக்ஷன் டெஃபினட்டா வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் நான் சொன்ன மாரி தான். இந்த பெர்சனுக்கு என்ன அப்படின்னா, அவங்க நெறைய விஷயம் ஆசைப்படுறாங்க இல்லையா? அது இப்போதைக்கு அவங்களால வந்து பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இந்த பெர்சனுக்கு டெஃபினட்டா இருக்கு. அண்ட் எ ரொமான்டிக் ட்ரிப் டுகெதர். ஸோ நான் சொன்ன மாரி தான். இந்த பெர்சனுக்கு இந்த ஒரு விஷயம் நான்
கார்ட்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன். அத நான் மறந்தே போயிட்டேன். உங்க கூட வந்து இந்த பெர்சனுக்கு வந்து டிராவல் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க உங்க கூட வந்து டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பொதுவா இப்போ அது மேபி அது லைக் ஒரு இ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஓன் கண்ட்ரிக்குள்ளேயே நீங்க சுத்துறதா இருக்கட்டும், இல்லன்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு போய் டிராவல் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஒரு டிராவல் எக்ஸ்ப்ளோரரா உங்க பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா வந்து உங்கள வந்து டிராவலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாரி தான் ஆசைப்படுறாங்க. அண்ட் இந்த பெர்சனுக்கு வந்து லைக் இவங்களோட லவ் லாங்குவேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள வந்து ஹக் பண்றதோ, உங்கள வந்து கிஸ் பண்றதோ, அது இந்த பெர்சனோட லவ் லாங்குவேஜா வந்து இருக்கலாம். ஸோ அந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் வென் திஸ் இஸ் பி லைக் சம்திங் ஸோ ரொமான்டிக்கான ஒரு சில மெசேஜஸ் எல்லாமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த பெர்சன் உங்கள வந்து லைக் வென் கம்ஸ் டூ லைக் ஒரு தனியா வந்து கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், ஸோ தனியா வந்து ஸ்டே பண்றதா இருக்கட்டும், உங்க கூட இன்னும் க்ளோஸரா வந்து பழகுற விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் வென் கம்ஸ் டு த லவ் அந்த மாரி த லஸ்ட் திங் அங்க வந்து இங்க இன்வால்வ்டா தான் இருக்கு. ஸோ பிசிக்கல் டச் பேஸ் பண்ண சில மெசேஜஸ்மே தான் வந்து இருக்கு. ஸோ பொதுவாவே இந்த பெர்சன் நான் அதுதான் நான் சொல்லுவேன். லைக் அந்த ஒரு சோல்மேட் வைப் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ போத் த திங் ஆர் தேர். லைக் அந்த ஒரு லவ் எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அண்ட் அஸ் வெல் த பிசிக்கல் திங்குமே இங்க வந்து இருக்கு நான் சைடு. ஸோ பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்சன் தான் உங்களோட பெர்சன். அண்ட் உங்க 2 பேரோட காம்பினேஷனுமே உங்க 2 பேரோட காம்போமே வந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போவா தான் இங்க இருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. அண்ட் ஐ ரியலி லவ் திஸ் ரீடிங். பேசிக்கா நான் இங்க வந்து பார்க்கும்போது இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நான் ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பெர்சன் ஆல்ரெடி ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேலாவது அவங்க அந்த விஷயத்த வந்து சீக்கிரமா பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசையுமே. ஸோ ஐ டோன்ட் விஷ் லைக் அது ஒரு 8 months ஆஃப் டைம் லெவல்லாம் வேண்டாம். ஹோப்ஃபுல்லி வித்தின் அ மந்த்ஸ் இந்த விஷயத்துல ஒரு சில சேஞ்சஸ் வந்து தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் பிசினஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீடைல் இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ், ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் அந்த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமென்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சடன் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.